குறைஷி குலக் கொழுந்தான மஹ்மூது நபி கொள்கை அறியாத பாவி, குறைஷி குலக் கொழுந்தான மஹ்மூது நபி கொள்கை அறியாத பாவி, குரடாதனை கொண்டு மாட்டினும் அறிஞர் பின் கூடி நடவாத பாவி, அரிசி விலையுளை அறியுமோ வென்ற கதை போல வகளிற் படைத்த பாவி, யாருக்கு வைத்த கூழாயினும் செரிகானில் அள்ளி அடைகின்ற பாவி, விரிதரும் தொப்பையை விருப்பொடு வளர்க்க மென்மேலும் அலைகின்ற பாவி, விதியற்ற பாவி அடியேனும் உம்மை நம்பினேன் வேளையீதாளுதற்கே, வரிசை நபி வரிசை மிக உள்ள நீர் பின்றொடர வள்ளலி ரசூல் வருகவே, வளரு மறுநுறை குணங்குடி வாழும் என்னிரு கண்மணியே முஹித்தீனே, அஹ்மதுல்லாஹ தஆலா வ உஸல்லி வ உஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما أنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. எல்லாமாய் வெளியாகி எங்குமாய் காட்சி தரும் ஏகன் அல்லாஹுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் ஈரோலக ரட்சகர் ஷஃபி அல் முத்னிபீன் சர்தார் து ஆலம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்துயர்ந்து வாழ்ந்து உயர்நிலை பெற்ற உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள் அனைவர்கள் மீதும், இந்த காத்த நகரிலே கண்ணுறங்கிக் கொண்டிருக்கும் காமில் வலி அல் ஹாஜுல் ஹரமைன் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் ஆண்டகை அன்னவர்கள் மீதிலும், அவர்களின் அருந்தவ புதல்வர் எங்களுடைய ஷேகுனா அபு ஸைனைன் அப்துர் ரவுஃபில் மிஸ்பாஹியில் காத்தானி மத்தல்லாஹு தில்லஹுல் ஆலி ஆண்டகை அன்னவர்கள் மீதிலும், சகல வலிமார்கள் மீதிலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டிய பின், இந்த அருள்மிக்க மஜ்லிஸிலே கலந்து கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை மதுஹை ஓதிவிட்டு அவர்கள் பற்றிய மார்க்க உபன்யாசத்தை செவிமடுப்பதற்காக இந்த இடத்திலே வீற்றிருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமாவுகளே, பெரியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சரார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வருடா வருடம் ரபியுனில் அவ்வல் மாதத்திலே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்ததை, அந்த வருகை தந்ததை நாங்கள் மகிழ்வுற்று இந்த இடத்திலே இவ்வாறான விழாவை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு மனிதன் சம்பூரணமாக புரிந்து கொள்வதென்பது மிகவும் கடினமான விடயம். அவர்களை முழுமையாக, அவர்களுடைய யதார்த்தத்தை, அவர்களுடைய வெளிரங்கத்தை, அவர்களுடைய அந்தஸ்தை ஒருவர் புரிந்து விளங்கிக் கொள்வதென்பது முடியாத ஒரு காரியம். இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரம்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக புரிந்தவனாக இருக்கின்றான். வேறு இந்த உலகத்திலே யாருமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை போன்றவர்களோ அல்லது கண்மணி நாயகத்திற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், ரசூல்மார்களை போன்றவர்களோ அல்ல. அவர்களை அல்லாஹு தஆலா மிகவும் சிறப்பு பொருந்திய, மகிமை பொருந்திய ஒரு படைப்பாக இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். அவர்களுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் எவராலும் மதிப்பிட முடியாது. அவர்களுடைய ஒவ்வொரு அங்கத்தை நாங்கள் எடுத்து ஆய்வு செய்தாலும், அல்லது அவர்களுடைய உள்ளத்தை நாங்கள் எடுத்து ஆய்வு செய்தாலும், அல்லது அவர்களுடைய அந்தஸ்துக்களையும் வரலாறுகளையும் நாங்கள் ஆய்வு செய்தாலும் அதிலே கரை காண முடியாது. அவர்கள் ஒரு பெருங்கடலாக இருக்கிறார்கள். அதிலே நாங்கள் நுழைந்து கரை காண்பதென்பது,
ஆழத்தை அளவிடுதல் என்பது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட அறிஞர்கள், மத சீர்திருத்தவாதிகள், பெரும் பெரும் தத்துவ ஞானிகள் எல்லாம் வாழ்ந்து மறைந்தாலும், அதிலே பல பேர் வரலாற்றிலே இடம் பிடித்திருந்தாலும் கூட, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு தலைவரை, அவர்களை போன்ற ஒரு ஆளுமை மிக்க மனிதரை இந்த உலகம் இதுவரை கண்டதில்லை, இதன் பின்னும் காணப்போவதும் இல்லை. உலகத்திலே இருக்கக்கூடிய வாழ்ந்து மறைந்த சீர்திருத்தவாதிகளையும் பெரும் பெரும் தலைவர்களையும் ஆய்வு செய்து அவர்களுடைய வரலாற்றுகளை திரட்டி தி 100 என்ற ஒரு ஆங்கில புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை ஒரு ஆங்கிலேயர் வெளியிட்டிருக்கிறார். அவர் முழுமையாக யார் யாரெல்லாம் மக்கள் மத்தியிலே தோன்றி சீர்திருத்தங்களை செய்து மக்களை சரியாக வழிநடாத்தி இன்று வரைக்கும் மக்களுடைய உள்ளத்திலே யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அடிப்படையாக வைத்து ஆய்வு செய்து 100 தலைவர்களை அவர் திரட்டியிருக்கிறார். அந்த 100 தலைவர்களிலே முதலிடத்தை எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் முஸ்லிம் அல்ல. இருந்த பொழுதும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவர்கள் ஒரு தலைவராக இருந்து இந்த சமூகத்தை வழிநடாத்திய விதத்தையும் இன்று வரைக்கும் உலகத்திலே உள்ள அத்துணை முஸ்லிம்களும் அந்த ஒரு தலைவருடைய சொல்லை தலையிலே சுமந்து அந்த ஒரு தலைவருடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து அந்த ஒரு தலைவருக்காகவே தாங்கள் வாழ்கின்ற ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்கின்றதென்றால் அந்த தலைவர் தான் உலகிலே தோன்றிய அத்துணை தலைவர்களிலும் சிறந்த தலைவர் என்று அந்த நூலிலே முதலாம் இடத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமைத்துவம் இருந்திருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே பிறந்த தலைமைத்துவம் செய்யக்கூடிய யாருக்கும் ஒரு சில ஆளுமைகள் தான் இருக்கும். ஒருவருக்கு பொருளாதார ரீதியான ஆளுமை இருந்தால் அவர் அந்த துறையிலே ஒரு விற்பன்னராக ஒரு பேரறிஞராக திகழ்வார். அதே போன்று சிலருக்கு நிர்வாக திறமை நிர்வாக ஆளுமை இருந்தால் அவர் அந்த நிர்வாக துறையிலே சிறந்து விளங்குவார். ஆனால் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான ஆளுமைகளையும் தன்னகத்திலே கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். உலகத்திலே உள்ள ஆளுமைகளை பார்க்கின்ற பொழுது அறிவு சார்ந்த ஆளுமை என்று இருக்கிறது. இதை இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள். அறிவு சார்ந்த ஆளுமை, இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி, இது ஒரு வகையான ஆளுமை. அதே போன்று ஆன்மீகம் சார்ந்த ஆளுமை என்று ஒன்று இருக்கிறது. அதை ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள். அதே போன்று உளம் சார்ந்த ஆளுமை என்று ஒன்று இருக்கிறது. இதனை எமோஷனல் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள். அதே போன்று உடல் சார்ந்த ஆளுமை என்று ஒன்று இருக்கிறது. அதை பிசிக்கல் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள். அதே போன்று ஒழுக்கம் சார்ந்த ஆளுமை என்று இருக்கிறது. இதை எத்திக்கல் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள். இவ்வாறு பல வகையான ஆளுமைகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்ந்த எந்த ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டாலும் அவரிலே ஒரு சில ஆளுமைகள் தான் இருக்கும். ஒன்று, அவள் அறிவியல் சார்ந்த ஆளுமை உள்ளவராக இருப்பார், அல்லது ஆன்மீகம் சார்ந்த ஆளுமை உள்ளவராக இருப்பார், அல்லது அவர் ஒழுக்கம் சார்ந்த ஒரு ஆளுமை உள்ளவராக இருப்பார். எவ்வாறு இருந்தாலும் அந்த துறையிலே அவர் முழுமையான ஒரு ஆளாக இருக்க மாட்டார். ஒழுக்க ரீதியான ஒரு ஆளுமை அவரிடத்திலே இருந்தாலும் முழுமையாக அவரிலே அந்த ஒழுக்க ரீதியான ஆளுமை இருக்காது. ஆனால் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
ஒட்டுமொத்த ஆளுமையையும் முழுமையாகவே கொடுத்திருந்தான். ஓர் அளவுக்கு கொடுக்கவும் இல்லை, முழுமையாக ஒட்டுமொத்த ஆளுமையையும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இதை பார்த்து அறிஞர்கள், ஆய்வாளர்கள், வரலாற்றாசிரியர்கள் வியந்து நிற்கிறார்கள். இப்படி ஒரு ஆளுமை கொண்ட ஒரு தலைவரா முஹம்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் என்று அதிசயித்து நிற்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியல் சார்ந்த ஆளுமையிலே எவ்வாறு திகழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதனுக்கு அவனுடைய அறிவும் சிந்தனையும் வளரக்கூடிய வழிவகைகளை காட்டிக் கொடுக்க வேண்டும். அதற்கு நிறைவான அறிவும் சரியான சிந்தனையும் உள்ள மனிதனால் தான் அதை காட்டிக் கொடுக்க முடியும். அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னை யார் என்று விளங்கிக் கொண்டால்தான் அவன் இந்த உலகத்திலே முன்னேற முடியும். மனிதன் என்பவன் தன்னை யார், தன்னால் எது இயலும் என்பதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் அவன் இந்த உலகத்திலே முன்னேற முடியும். இந்த உலகத்தில் மனிதனை பற்றி பல்வேறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. மனிதன் என்றால் யார்? சிலர் சொல்லுகின்றார்கள் மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான் என்று ஒரு கூற்று சொல்லுகிறார்கள். மனிதன் என்பவன் குரங்கு என்ற ஒரு இனத்திலே இருந்து பரிணாமம் அடைந்து மனிதனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லுகின்றார்கள். இது மனித அறிவுக்கு பொருந்தவில்லை. மனிதன் குரங்கிலிருந்து எப்படி வர முடியும் என்று அந்த கூற்று ஒரு முழுமையற்ற கூற்றாக நிராகரிக்கப்படுகிறது. அதே போன்று இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் மனிதன் ஒரு மிருகம், உணர்ச்சிகளின் ஒட்டுமொத்த உறைவிடம் என்று சொல்லுகின்றார்கள். மனிதன் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்குள்ளே இருக்கின்ற உணர்ச்சிகள் அவனை மனிதனாக காட்டிக் கொண்டிருக்கின்றன என்று சொல்கின்றனர். இன்னும் சிலர் சொல்லுகின்றனர் மனிதன் ஒரு பொருளாதார மிருகம், பொருளாதார ரீதியான செயற்பாடுகளுக்காக வாழக்கூடிய ஒரு மிருகமாகத்தான் மனிதன் இருக்கின்றான் என்று மனிதனை பற்றிய பல்வேறு சிந்தனைகள் எடுத்துச் சொல்லப்பட்டாலும் கூட இது ஒவ்வொன்றும் நிறைவானதாக இல்லை, மனிதனுடைய வளர்ச்சியை தூண்டுவதாக இல்லை, மனிதனுடைய சிந்தனையை தூண்டுவதாக இல்லை. ஏனென்று சொன்னால் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வரைவிலக்கணம் எல்லாம் மனிதனை ஒரு சாதாரண நிலைப்பாட்டிலே காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. முழுமையாக ஒரு மனிதனுடைய தன்மை என்ன? ஏனென்றால் மனித உருவத்தை நாங்கள் சாதாரணமாக நினைக்க கூடாது. நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் 2 கை இருக்கிறது, 2 கால் இருக்கிறது, 2 கண் இருக்கிறது, இதுதான் மனித உருவம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, விஞ்ஞானிகள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு மனிதனிலே 46 லிட்டர் தண்ணி அவனிலே இருக்கிறது. ஒரு மனிதனிலே 46 லிட்டர் தண்ணி அவனுக்குள்ளே இருக்கிறது. 7 சவர்க்காரம் 7 சோப் தயாரிக்கக்கூடிய கொழுப்பு ஒரு மனிதனுடைய இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று பாருங்கள். அது மாத்திரமல்ல, 900 பென்சில்கள் செய்வதற்கு தேவையான கார்பன் ஒரு மனிதனுடைய உடலிலே இருக்கிறது. 900 பென்சில் செய்வதற்குரிய கார்பன் மனிதனுக்குள்ளே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2200 தீக்குச்சிகள் செய்வதற்கு தேவையான கரி அமிலம், அதாவது பொஸ்பரஸ் அவனிலே இருக்கிறது. அதே போன்று 2 இன்ச்சு 2 அங்குலம் ஆணி செய்வதற்கு தேவையான இரும்பு அவனுடைய உடலிலே இருக்கிறது. எப்படிப்பட்ட நிலை என்று பாருங்கள். நாங்க மனிதனோடு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம், எங்களை நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். மனிதனுக்குள்ள இவ்வளவு அம்சங்கள் பொதிந்து கிடக்கிறது. அது மாத்திரமல்ல, 5 லிட்டர் இரத்தமும் 25 கோடி இரத்த அணுக்களும் மனிதனுக்குள்ளே இருக்கிறது. இது சுமார் 3000 சதுர மீட்டர் பரப்புள்ள ஒரு சுவருக்கு பெயிண்ட் நிறம் அடிப்பதற்கு தேவையான அளவுக்கு ஒரு மனிதனுக்குள்ளே இரத்தமும் இரத்த அணுக்களும் இருக்கிறது. சுபஹானல்லாஹ். இறைவன் சுபஹானஹு வ தஆலா இந்த மனிதனை
இவ்வாறான ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக அமைத்திருக்க ஆய்வாளர்கள் எல்லாம் மனிதனை பற்றி ரொம்ப சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்து மனிதன் என்றால் யார் என்பதை சொல்லித் தருகின்றார்கள். என்ன சொல்லித் தருகின்றார்கள்? அன்னாசு மஆதின் கமஆதினி ذهب والفضة خيارهم في الجاهلية خيارهم في الإسلام إذا فقهوا. என்ன சொல்லுகின்றார்கள்? மனிதன் என்பவன் யார் தெரியுமா? அவன் ஒரு பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கின்றான், ஒரு பொட்டகமாக இருந்து கொண்டிருக்கின்றான். எப்படி தங்கம் வெள்ளிகள் எல்லாம் பொதிந்திருக்க கூடிய பொட்டகம் இருக்கிறதோ, ஒரு கருவூலம் இருக்கிறதோ, அதே போன்று மனிதனுக்குள்ளே பல்வேறுபட்ட தங்கம் வெள்ளிகள் பொதிந்திருக்க கூடிய ஒரு பொக்கிஷமாக மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான். ஜாஹிலியா காலத்திலே யார் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இஸ்லாத்திலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விளங்கிக் கொண்டால், அவர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால். அப்படி என்றால் ஜாஹிலியா காலமாக இருந்தாலும் சரிதான், இஸ்லாத்திலே வாழ்கின்ற காலமாக இருந்தாலும் சரிதான், ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற திறமையும், ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற அறிவும், ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற நட்பண்புகளும் தான் அவனை சிறந்த மனிதனாக இந்த உலகத்திலே காட்டுகிறது. அவனுக்குள்ளேதான் சர்வமும் ஒளிந்து இருக்கிறது என்ற தத்துவத்தை எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதலிலே மக்கள் மத்தியிலே எடுத்து வைத்தார்கள். வேறு எந்த அறிஞனும் இந்த அளவிற்குரிய அறிவியல் சார்ந்த ஒரு தத்துவத்தை முன்வைக்கவில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லுகின்றார்கள், மனிதனுக்குள்ளே இவ்வாறான மகத்துவம் இருக்கின்றது என்று. அதனால் தான் சூஃபியாக்கள் சொல்வாங்க, அத்தஸ்அமு அன்னக ஜிர்முன் ஸகீர் வஃபீகந்தவல் ஆலமுல் அக்பர் என்று சொல்வார்கள். மனிதா, நீ உன்னை சிறியதொரு உருவம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? வஃபீகந்தவல் ஆலமுல் அக்பர், அகில உலகமும் உனக்குள்ளேதான் சுருண்டு கிடக்கிறது என்று சூஃபியாக்கள் எங்களுக்கு ஏன் சொல்லித் தருகின்றார்கள் என்றால், மனிதனுக்குள்ளேதான் சர்வமும் இருக்கிறது. அதனால் தான் சூஃபியாக்கள் மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு என்று சொன்னார்கள். யார் ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொண்டானோ அவன் இறைவனை அறிந்து கொண்டான். அப்ப இந்த தத்துவத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதலிலே மனிதனுக்கு சொல்லுகின்றார்கள். மனிதா, நீ உன்னை சாதாரணமானவன் என்று நினைத்துக் கொள்ளாத. நீ உன்ன மிருகம் என்றோ, அல்லது நீ உணர்ச்சிகளுக்கு அடிமை என்றோ, அல்லது நீ குரங்கிலிருந்து வந்தவன் என்றோ நீ சாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்குள்ளேதான் அகில உலகமும் இருக்கிறது. உனக்குள்ளே உள்ள திறமையும் அறிவும் சிந்தனையும் தான் உன்னை இந்த உலகத்திற்கு வளர்ச்சி அடைய செய்யும் என்ற மாபெரும் தத்துவத்தை எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மனிதனுக்கு உணர்த்தினார்கள். அதனால் தான் ஜாஹிலியா காலத்திலே, அறியாமை காலத்திலே இருந்த மக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தத்துவத்தை கண்டு தங்களை ஒவ்வொரு துறையிலே வளர்த்து கொண்டார்கள். ஒவ்வொரு துறையிலும் தங்களை வளர்த்து கொண்டார்கள். ஏன்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்குள்ளேதான் அந்த பண்புகள் இருக்கிறது, உங்களுக்குள்ளேதான் அந்த திறமை இருக்கிறது, நீங்கள் வளர்த்து கொண்டுங்கள் என்று சொன்ன அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உண்மை என்பதை தனக்குள்ளே கண்டுபிடித்து உண்மையின் சிகரமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னை வெளிப்படுத்தினார்கள். நேர்மையின் சின்னமாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னை இனங்கண்டு கொண்டார்கள். இரக்கத்தினுடைய சிகரமாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள். வீரத்தினுடையவும் அறிவினுடையவும் பெரும் கொண்ட பொக்கிஷமாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னை இனங்கண்டு கொண்டார்கள். அதே போன்று யுத்த தந்திரத்தினுடைய மிக பெரும் அறிஞராக அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னை இனங்கண்டு கொண்டார்கள். இவ்வாறு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தங்களுடைய சமூகத்துக்குள்ளே இருந்த ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்திலே வளர்த்தெடுக்கிறார்கள். இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவியல் சார்ந்த ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குரிய அறிவே செயற்படாமல் அறியாமையிலே மூழ்கி இருந்த மக்களை பெரும் பெரும் தலைவர்களாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். தனக்கு பின்னால் பெருங்கொண்ட சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வழிநடாத்தக்கூடிய பெரும் பெரும் ஹலீஃபாக்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் என்று சொன்னால் பெருமானாருடைய அறிவியல் சார்ந்த ஆளுமை எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகோதரர்களே, பெருமானாரை நாங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுடைய அறிவை இவ்வாறு அவர்கள் மாற்றி அவர்களுடைய சிந்தனை போக்கை மாற்றிவிட்டார்கள். சஹாபாக்களுடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்கும், எங்களுடைய சிந்தனை போன்று இருக்காது. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஒரு சில தோழர்களோடு ஒரு அறையிலே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். உரையாடி கொண்டிருந்த பொழுது உமர் நாயகம் அவர்கள் கேட்டார்கள் தோழர்களை பார்த்து, தோழர்களே, இந்த நேரத்திலே நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்கள்? எது உங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுடைய உள்ளத்திலே தோன்றுகின்றது என்று கேட்டார்கள். உடனே ஒரு சஹாபி சொன்னார், ஃபகால ரஜுலுன் அத்தமன்னா லவ் அன்ன ஹாதிஹி தார மம்லூஅத்தன் தஹபன் உன்ஃபிகுஹு ஃபீ சபீலில்லாஹ். உடனே அந்த சஹாபி சொன்னாரு, நாயகமே, உமர் நாயகமே, இந்த அறை முழுவதுமாக தங்கமாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த தங்கத்தை எடுத்து நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சஹாபி சொன்னார். திரும்ப உமர் நாயகம் கேட்டார்கள் இன்னொரு சஹாபியை பார்த்து, நீங்கள் இந்த நேரத்திலே என்ன ஆசைப்படுகிறீர்கள்? உங்களுடைய எண்ணம் என்ன? அந்த மனிதர் சொன்னார், ஃபகால ரஜுலுன் ஆகர் அத்தமன்னா லவ் அன்னஹா மம்லூஅத்தன் லுஅலுஅன் வஸபர்ஜதன் வஜௌஹரன் உன்ஃபிகுஹு ஃபீ சபீலில்லாஹி வஅதஸத்தகு பிஹி. அவர் சொன்னார், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலீஃபாவே, உமர் நாயகமே, இந்த அறை முத்துக்களை கொண்டும் மாணிக்கம் மரகதை கொண்டும் நிரம்ப வேண்டும். அல்லாஹு தஆலா அவ்வாறு இந்த அறையை நிரப்பி தந்தால் அதை இறைவனுடைய பாதையிலே நான் செலவழித்து மக்களுக்கு நான் சதக்கா கொடுப்பவனாக இருப்பேன். இங்கதான் நாங்க சிந்திக்கணும். அந்த சஹாபாக்களுடைய சிந்தனையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றினார்கள்? ஜாஹிலியா காலத்திலே இருந்த மக்களுடைய சிந்தனையை தன்னை பற்றி சிந்திக்காமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சீரமைப்பை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அப்ப எந்த சஹாபியை கேட்டாலும் அது தங்கமாகணும், நான் வீட்டை கொண்டு போகணும் என்று சொல்லல, அல்லது அது மாணிக்க மரகதமாக ஆகணும், நான் கொண்டை மாட மாளிகை கட்ட வேண்டும் என்று சொல்லல. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இவைகள் தங்கமாக மாணிக்கமாக மாற வேண்டும், ஆனால் சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும், மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த சீரிய சிந்தனையை தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியினுடைய உள்ளத்திலும் விதைத்தார்கள். இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவியல் சார்ந்த ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, எந்த அளவிற்கு இதை கேட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், வலாக்கின்னி அத்தமன்னா ரிஜாலம் மிஸ்ல அபி உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ومعاذ بن جبل وسالم مولى ابي حذيفه فاستعين بهم على اعلاء كلمه الله. உமர் நாயகம் இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த அறை முழுவதுமாக இவ்வாறான சிந்தனை கொண்ட உபைதத் இப்னுல் ஜர்ராஹ், முஆத் இப்னு ஜபல், சாலிம் என்ற பெருங்கொண்ட சஹாபிகள் எல்லாம் நிறைந்திருக்க வேண்டும். இவ்வாறான அறிவு ரீதியான சிந்தனை ரீதியான இவ்வாறான சஹாபாக்கள் எல்லாம் இந்த அறையிலே நிறைந்திருக்க வேண்டும். அவர்களை கொண்டு நான் அல்லாஹ்வுடைய கலிமாவை இந்த உலகத்திலே உயர்த்த வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை என்றார்கள். இதுதான்
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியல் ரீதியாக தங்களுடைய சமூகத்தை வளர்த்தெடுத்த வரலாறு சகோதரர்களே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறுதான் இந்த சமூகத்திற்கு வழி நடாத்தினார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானாருடைய காலத்திலே ஹுதைபியா உடன்படிக்கை ஒன்று செய்யப்பட்டது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை வரலாற்றாசிரியர்கள் மிகவும் அசந்து போய் பார்க்கின்றார்கள். இந்த காலகட்டத்திலே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே இவ்வளவு தூர நோக்கு சிந்தனையுடைய ஒரு ஒப்பந்தத்தை எப்படி ஒரு மனிதரால் செய்ய முடிந்தது என்று இன்று வரலாற்றாசிரியர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இன்று பல்வேறுபட்ட மனித உரிமைகள் எழுதப்படுகின்றன, ஒப்பந்தங்கள், போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் எழுதப்படுகின்றன, நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் எழுதப்படுகின்றன. எதை வைத்து? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஹுதைபியா என்ற உடன்படிக்கையை வைத்து இன்றைய சமூகம் அதிலே ஆதாரம் பிடித்து செய்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக இந்த உடன்படிக்கையை செய்யவில்லை சகோதரர்களே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து ஹஜ் செய்வதற்காக தங்களுடைய ஒரு சில தோழர்களுடன் மதீனாவிலே இருந்து மக்காவிற்கு போகிறார்கள். மக்காவிற்கு ஹிஜ்ரத், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததன் பின்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒரு சில தோழர்களுடன் 70 ஒட்டகைகளை குர்பான் கொடுப்பதற்காக தங்களுடைய தோழர்களை அழைத்து கொண்டு மக்காவிற்கு வருகிறார்கள். மக்காவிலே வந்து ஹுதைபியா என்ற ஒரு இடத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைகிறார்கள். அடைந்ததும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இவ்வாறு ஹஜ் செய்வதற்காக மக்காவிற்கு வருகிறார்கள் என்ற செய்தி காபிர்களுக்கு கிடைத்தது. உடனே காபிர்கள் சொன்னார்கள், யாராவது பெருமானாரோ அல்லது அவர்களுடைய தோழர்களோ வந்தால் அவர்களை நாங்கள் கொலை செய்வோம், அவர்களை மக்காவிற்குள்ளே அனுமதிக்க மாட்டோம், அவர்களை ஹஜ் செய்ய விட மாட்டோம் என்று சொன்னார்கள். இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தர்ம சங்கடமான நிலை. ஏன்? ஹஜ்ஜுக்காக தயாராகி வந்து விட்டார்கள். துல்காதா மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டகைகளை குர்பானி கொடுப்பதற்காக ஒட்டகைகளையும் கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் யுத்தம் செய்வதற்கு தயாரான நிலையிலும் அவர்கள் இல்லை. ஏன்? அவர்கள் ஹஜ்ஜுக்காக வந்தவர்கள், ஆயுதம் கொண்டு வரவில்லை, யுத்தத்திற்கு தயாராக வரவில்லை. என்ன செய்வது? திரும்பவும் செல்ல முடியாது, அமல் செய்வதற்காக வந்திருக்கிறோம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியாக சமாதானம் பேசுவதற்காக மக்காவுக்கு அனுப்புகிறார்கள். ஒருவருடைய பேச்சையும் காபிர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த முஷ்ரிக்கீன்களுடைய தலைவர்கள் ஒருவருடைய பேச்சையும் ஏற்றுக்கொள்ளல. கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சென்றார்கள். சென்று பேசிய போது எந்த அளவுக்கண்டா, நாங்க ஹஜ் செய்யவில்லை, உம்ரா செய்வதற்கு அனுமதி தாருங்கள், ஹஜ்ஜுக்கு நீண்ட நாட்கள் எடுக்கும், உம்ரா செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி அனுப்பினார்கள். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில முஷ்ரிக்கீன்கள் சுஹைல் என்ற ஒருவரை சமாதானம் பேசுவதற்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுப்புகிறார்கள். ஹுதைபியா என்ற இடத்துக்கு அந்த சுஹைல் என்பவர் வருகிறார். வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடந்து இறுதியாக ஒரு உடன்படிக்கை செய்வோம் என்ற நிலைக்கு வருகிறார்கள். வந்தால் என்ன உடன்படிக்கை செய்வது என்றா அதுல நிபந்தனைகள் போடுகிறார்கள். நிபந்தனை என்ன? சுருக்கமாக ஒரு சில நிபந்தனைகளை சொல்லுகின்றேன். என்ன சொல்லுகின்றார்கள்? இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்ய முடியாது, நீங்கள் உடனடியாக இந்த இடத்திலே இருந்து மதீனாவுக்கு திரும்ப வேண்டும், யாரும் உம்ரா செய்ய முடியாது, உங்களுடைய ஒட்டகைகளை இந்த இடத்திலே தான் நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும், மக்காவிற்குள்ளே வர முடியாது. அடுத்த வருடம் நீங்கள் மக்காவுக்குள்ளே வரலாம், உம்ரா மாத்திரம் செய்யலாம், உங்களுக்கு 3 நாட்கள் மாத்திரம் அனுமதி வழங்கப்படும், நீங்கள் எந்தவித ஆயுதமும் கொண்டு வரக்கூடாது என்று நிபந்தனை எழுதுகின்றார்கள். அதே போன்று இன்னொரு நிபந்தனை சொல்லுகின்றார்கள். என்ன தெரியுமா? மக்காவிலே இருந்து யாராவது ஒரு முஸ்லிம் இஸ்லாமாகி
அவர் மதீனாவிற்கு வந்தால் நீங்கள் அவரை மதீனாவிலே வைக்க கூடாது, மக்காவிற்கு திருப்பி அனுப்ப வேண்டும். ஆனால் மதீனாவிலே இருந்து யாராவது ஒருவர் மக்காவிற்கு வந்தால் நாங்கள் அவரை திருப்பி அனுப்ப மாட்டோம். எந்த அளவிற்குரிய உரிமை மீறல்கள் நடக்கிறது என்பதை பாருங்கள். சொல்லுகின்றார்கள் அந்த காபிர்கள், மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாமாகி மதீனாவுக்கு வந்தா நீங்க திருப்பி அனுப்பிடுவோம் மக்காக்கு. ஆனா மதீனாவிலிருந்து ஒரு ஆள் வந்தா முஸ்லீம் நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக அதை எழுதச் சொல்லுகிறார்கள். ஏன்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூர நோக்கு வேறு ஒரு இலக்காக இருந்தது. இந்த உடன்படிக்கையை செய்து தான் எதை சாதிக்க வேண்டும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்து விட்டார்கள். சொன்னார்கள் எழுதுங்கள் என்று. அதே போன்று எழுதப்பட்டது. அந்த உடன்படிக்கையிலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்ட பொழுது காபிர்கள் சொன்னார்கள், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதக்கூடாது, முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதுங்கள். என்ன, நாங்க உங்களை ரசூல் என்று ஏற்றுக்கொள்ளல. இதை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் இந்த ஒப்பந்தத்தை எழுதுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ங்கறத அழிங்க என்றாங்க. அலி நாயகம் சொன்னாங்க, என்னால முடியாது நாயகமே, நீங்க ரசூல், நான் எப்படி அழிப்பேன் நாயகமே, என்னால் அடிக்க முடியாது. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் ரசூலுல்லாஹ் என்பதை அழித்துவிட்டு முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுதினார்கள். அந்த அளவிற்கு உரிமை மீறல்கள் அந்த ஒப்பந்தத்திலே இருந்தாலும் கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாணக்கியத்தின் மூலம், தன்னுடைய தூரநோக்கு சிந்தனையின் மூலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒப்பந்தத்தினுடைய விளைவை உணர்ந்தார்கள். அந்த ஒப்பந்தத்தை செய்தார்கள். செய்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்திற்கு ஏற்றவாறு நடந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சுஹைல் என்ற காபிர், இந்த முஷ்ரிக்கு தான் என்ன செய்யறான், பேச்சுவார்த்தை நடாத்தி கொண்டிருக்கிறான். ஒப்பந்தம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த சுஹைல் என்பவனுடைய சகோதரர் அபூஜந்தல் என்பவர் அவர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இஸ்லாத்தை தழுவியிருந்தார். அவர் இஸ்லாத்தை தழுவியதன் காரணமாக அவரை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் மக்காவிலே. அவருக்கு கைகளுக்கு விலங்குகள் போட்டு அவரை அடித்து துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அபூஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடி ஹுதைபியா என்ற இடத்திற்கு வந்து சேருகின்றார்கள். வந்து சேர்ந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், கையிலே விலங்கிடப்பட்டிருக்கிறது. சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் உங்களிடம் வந்து கொள்கிறேன், உங்களோடு வந்து கொள்கிறேன். என்னால் மக்காவிலே இருக்க முடியவில்லை, வேதனைகளை தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் உங்களுடன் வந்து கொள்கின்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்ணியமான மனிதர், ஒப்பந்தத்தை மீற மாட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூஜந்தலே, பொறுமையாக இருங்கள், நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பலவீனமாக இருக்கக்கூடிய எங்களுடைய சமூகத்தை அல்லாஹ் பலப்படுத்தி தருவான். நீங்கள் பொறுமையாக இருங்கள். நீங்கள் மக்காவிற்கு திரும்பி போகத்தான் வேண்டும். ஏன்? ஒப்பந்தம் அவ்வாறுதான் எழுதியிருக்கிறோம். என்னால் ஒப்பந்தத்தை மீற முடியாது. நீங்கள் மக்காவிற்கு திரும்ப செல்லுங்கள் என்று நிர்கதியாக வந்த அந்த அபூஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனவேதனையோடு திரும்பி அனுப்புகிறார்கள். அந்த அளவிற்கு முஸ்லிம்களுடைய உரிமைகள், அவர்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒப்பந்தம் எவ்வளவு அறிவு ரீதியான ஒப்பந்தம் என்பதை பின்வரும் காலத்திலே தான் சமூகம் உணர்ந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த ஒப்பந்தத்திலே எழுத வைத்தார்கள், 10 ஆண்டுகள் யுத்தம் செய்வதில்லை, 10 ஆண்டுகளுக்கு முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் இடையிலான யுத்தம் நடைபெறாது என்று எழுதினாங்க. இந்த 10 ஆண்டுகளிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை செதுக்கி செதுக்கி எடுக்கிறார்கள். தன்னுடைய சமூகத்திலே இருந்த சஹாபாக்களை பெருங்கொண்ட தலைவர்களாக உருவாக்குகிறார்கள்.
பெருங்கொண்ட போராளிகளை உருவாக்குகிறார்கள், பெருங்கொண்ட செல்வந்தர்களை உருவாக்குகிறார்கள், ஆயுத பலத்தை உருவாக்குகிறார்கள், வாகன பலத்தை உருவாக்குகிறார்கள். 10 ஆண்டுகளுக்குள்ளே எம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி மக்காவை வெற்றி கொண்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கிடைத்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஹுதைபியா என்ற உடன்படிக்கை மூலம் தன்னுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் இழந்து ஒரு சமுதாயத்தை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள். ஒரு நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை சமூகம் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை எதிர்த்து நிற்க வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகம் பல்வேறுபட்ட பலமுடைய சமூகமாக மாற வேண்டும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை செய்து தன்னுடைய சமூகத்தை கட்டமைத்து மக்கா வெற்றியை அடைகின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை இன்று பல்வேறுபட்ட போர் புரியக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வியந்து பார்த்து அசந்து போய் நிற்கிறார்கள். இவ்வளவு பெரிய அறிவியல் சார்ந்த ஆளுமை நிறைந்தவர்களா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு பெரும் தலைவர் என்று வியந்து நிற்கக்கூடிய சூழல் இன்று ஏற்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஆளுமை எம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆளுமை என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆன்மீகம் சார்ந்த ஆளுமை கொண்டவர்களாக இருந்தார்கள். எப்படி அறிவியல் சார்ந்த ஆளுமை உள்ளவர்களாக இருந்தார்களோ அதே போன்று ஆன்மீகம் சார்ந்த ஆளுமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த ஆளுமையை கொண்டு தன்னுடைய சமூகத்தை ஆன்மீக ரீதியான ஆளுமையுள்ள சமூகமாக மாற்றினார்கள். அதனால்தான் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா பிரச்சாரம் செய்தார்கள். வேறு எதையும் செய்யவில்லை. தொழுகையோ நோன்போ ஜகாத்தோ ஹஜ்ஜோ எந்தவித அமல்களும் அவர்களுக்கு கடமையாக்கப்படவில்லை. சுமார் 13 ஆண்டு காலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை தான் போதித்தாங்க. ஏன் கலிமாவை போதித்தாங்க என்றா, ஒருவனுடைய ஆன்மீக பற்று ஆன்மீக ரீதியான மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அவனுக்குள்ளே இறைவன் பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தை புகுத்தினார்கள். 13 ஆண்டு காலமாக புகுத்தினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அவனுடைய உள்ளத்துக்குள்ளே புகுத்தினார்கள். அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்க்கு என்னத்துக்கு 13 ஆண்டு காலம்? இன்று சொல்லக்கூடிய உலமாக்களுடைய கருத்தை வைத்து பார்த்தா அதுக்கு 1 வருஷமும் தேவையில்லை. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று கலிமாவிற்கு அர்த்தம் சொன்னால் அதற்கு 1 வருஷம் போதும். ஏன் 13 ஆண்டுகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள் என்றால் அல்லாஹ் அல்லாத எதுவுமே கிடையாது என்பதை அவனுடைய உள்ளத்திலே புகுத்தினார்கள். அல்லாஹ் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே இருக்கின்றான், அவன் அல்லாத எல்லாம் போலியானவை, உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் போலியானவை, நீங்கள் இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் போலியானவை என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அல்லாஹ் மாத்திரம்தான் நிரந்தரமானவன் என்பதை ஆழ பதிய வைப்பதற்காக கலிமாவினை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் செய்தார்கள். அதனாலதான் எந்த ஒரு சஹாபியும் ஈமான்ல குறைஞ்சாக்களா இருக்கல்ல. அவ்வளவு சோதனைகளை தாண்டியும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறை எடுத்து பாருங்கள். அவர்களை காபிர்கள் கழுத்திலே கயிற்றை கட்டி பாலைவனத்தினால் வெறும் மேனியோடு இழுத்து செல்வார்கள் சுடுமலனினால். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எப்படி நிலை, பாலைவனம் எவ்வாறு சூடான பிரதேசம், மேனியிலே அவர்களுடைய மேனியிலே எந்த உடையும் இல்லாமல் பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய கழுத்திலே கயிற்றை கட்டி இழுத்து செல்வார்கள். சிறுவர்களை விட்டு கல்லால் எறிய சொல்வார்கள் காவிர்கள். எப்படிப்பட்ட நிலை சகோதரர்களே! ஈமான விட்டாங்களா? விடல்ல. ஏன் விடல்ல? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தை அவர்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்தார்கள்.
ஆன்மீகத்தை அல்லாஹ்வை அவனுடைய உள்ளத்திலே புகுத்தினார்கள். அவன் அல்லாத எதுவும் இல்லை. இந்த வேதனை, இந்த சோதனை எதுவுமே உனக்கு உண்மையானதல்ல, அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமானவன் என்ற தத்துவத்தை அவனுடைய உள்ளத்திலே புகுத்தினால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுமை செய்தார்கள். அதே போன்று அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய மகன் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒட்டுமொத்த குடும்பமும் சோதனையை அனுபவித்தது. குறைஷி காபிர்கள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக வேதனை செய்தார்கள். ஒருபோதும் அவர்கள் ஈமானை விடவில்லை. ஏன்? அவர்களுடைய உள்ளத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக ஆன்மீக ஆளுமையை வளர்த்து விட்டார்கள். ஒருபோதும் அவர்கள் அசைய மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்ற சகோதரர்களை நாங்க சிந்திக்க வேண்டும். ஒரு பெண் இந்த அளவிற்குரிய ஈமானோடும் இறைவன் பற்றிய சிந்தனையோடும் எல்லா விடயங்களும் அல்லாஹு தஆலாவால் தான் நடைபெறுகின்றது, அதனை முழுமையாக நான் ஏற்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் ஒரு பெண் இருப்பாளா என்று வியக்கக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆன்மீக வளர்ப்பு இருக்கிறது. ஏனென்றா அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவருடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான், அபு உமைர் என்று சொல்லப்படக்கூடிய சின்ன பிள்ளை. அவனுக்கு பாரிய நோய் ஏற்பட்டது. நீண்ட காலமாக நோயுடன் போராடி கொண்டிருக்கிறான் அந்த சிறுவன். இந்த நிலையிலே இவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறுவனை கண்டால் இந்த சிறுவனை நலம் விசாரிப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணம் ஒன்றுக்கு சென்றார்கள். தூர இடத்துக்கு பிரயாணம் ஒன்றுக்கு சென்றார்கள். நோன்பும் நோற்றிருந்தார்கள். நோன்பு நோற்றவர்களாக ஒரு இடத்திற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயணம் செய்தார்கள். இங்கே வீட்டிலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மகனும், நோய்வாய்ப்பட்ட மகனும் இருக்கிறார்கள். பிள்ளைக்கு நோய் அதிகரித்து பிள்ளை மரணித்து விட்டது. அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, பிள்ளைக்கு நோய் அதிகரித்து பிள்ளை மரணித்து விட்டது. இப்போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? பிள்ளையை எடுத்து குளிப்பாட்டி பிள்ளையை நன்றாக ஒரு விரிப்பிலே வளர்த்தாட்டி ஒரு போர்வையால் போர்த்தி வைக்கிறார்கள். அல்லசல் யாரிடத்திலும் சொல்லவில்லை, அயலவர்கள் யாரிடத்திலும் இதை பற்றி சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்றால், தன்னுடைய கணவர் வெளியே பயணம் சென்றிருக்கிறார், வந்தவுடன் அவரிடத்திலே நாங்கள் நல்ல விதமாக என்ற அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மகள்ல ரொம்ப நேசம் வச்சிருந்தாங்க. மரணித்து விட்டார் என்ற செய்தி கேட்டால் அவர்களால் தாங்க முடியாத நிலை ஏற்படும், அவர்களுக்கு ஏதும் நடந்து விடலாம் என்று இவர்கள் அந்த செய்தியை அயலவர்களுக்கு சொல்லாமல் வீட்டிற்குள்ளே பிள்ளையை குளிப்பாட்டி ஒரு துணியினால் மூடி வைத்து விட்டார்கள். இப்பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிரயாணத்தை முடித்து நோன்பு திறக்கின்ற நேரத்துக்கு வருகின்றார்கள். வந்து சேர்ந்தால் உடனே எங்களுடைய பெண்கள் நாங்க என்ன செய்வோம்? வந்த உடனே அழுது நாம் புலம்பி பிள்ளைக்கு நடந்த விடயத்தை சொல்வோம். அவர்கள் அசையவில்லை, ஒரு விடயத்தையும் சொல்லவில்லை. அவர்களை அன்பாக வரவேற்றார்கள். வரவேற்று அவர்கள் நோன்பு திறப்பதற்கு தேவையான உணவை கொடுத்தார்கள், இரவு உணவையும் கொடுத்தார்கள். கொடுத்து அவர்களுடைய களைப்பு சகலதும் மாறி எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் அந்த நேரத்திலே இருவரும் குடும்பமாக வாழ்கின்றார்கள். இவர்களுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இதை தடுக்க முடியவில்லை. ஏன்? தன்னுடைய கணவர் பிரயாணத்திலே இருந்து வந்து நோன்பை திறந்துவிட்டு மகனுடைய விடயத்தை சொல்வதற்கு முன்னால் அவர்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை விரும்பி விட்டார்கள் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவருடன் அந்த நேரத்தில் குடும்பமாக இருந்தார்கள். இங்கதான் நாங்கள் சில விடயங்களை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். குடும்பமாக இருந்துவிட்டு
கணவன் ஆறுதல் அடைந்த பிறகு, நிம்மதி அடைந்த பிறகு கேட்கின்றார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் தெரியுமா? யா அபா தல்ஹா அரஐத அஹ்ல பைத்தின் ஆரு அஹ்ல பைத்தின் ஆரியா ஃபதலபஹா அஸ்ஹாபுஹா அயருதுனஹா அம் யஹ்பிசுனஹா. என்ன கேட்கின்றார்கள்? அபூ தல்ஹா அவர்களே, எங்களுக்கு ஒரு வீட்டாருக்கு இன்னொரு வீட்டார் ஒரு பொருளை இரவலாக கொடுத்தால், ஒரு வீட்டுக்காரன் இன்னொரு வீட்டுக்காரனுக்கு ஒரு இரவலாக ஒரு பொருளை கொடுத்து விட்டு அந்த பொருளை திரும்ப கேட்டால் நாங்கள் கொடுக்க வேண்டுமா கொடுக்க கூடாதா என்று கேட்டார். தன்னுடைய கணவனுடைய உள்ளத்தை நோகடிக்காமல் நிலைமையை புரிய வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை கேட்டார். உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இரவலாக தந்த பொருளாக இருந்தால் அதை நாங்கள் கொடுக்கத்தான் வேண்டும் என்றதும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இஹ்தஸிப் அபா உமைர், அபு உமைர் அவர்கள் மரணித்து விட்டார்கள், நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பெண்ணுக்கு இருந்த அந்த பற்றும் அந்த இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடை பொருந்திக் கொள்கின்ற தன்மையும் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை பார்த்து வியக்கக்கூடியதாக இருக்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டதும் அவங்களுக்கு கோபம் ஏற்பட்டது. ஏன்? பிள்ளை மரணித்திருக்கின்றான், தன்னிடத்தில் அவசரமாக சொல்லவில்லை, தான் இரவுணவும் மருந்தி குடும்பமாகவும் நான் தன்னுடைய மனைவியுடன் இருந்ததற்கு பிறகு இந்த பெண் இவ்வாறு சொல்கின்றாளே என்று கோபம் ஏற்பட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போகிறார்கள். இங்கேயும் நாங்க சிந்திக்கணும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை எவ்வாறு ஆன்மீக ரீதியாக பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்றா, குடும்பத்துக்குள்ள சண்டை பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கல பெருமானார். என்ன செஞ்சாங்க? பெருமானார் தான் போறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா மனைவியோட சண்டை பிடிக்கல. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்திலே போய் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய மனைவி இவ்வாறு செய்துவிட்டால் நாயகமே என்று சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லகுமா ஃபீ காபிரி லைலத்திகுமா, அன்றிரவு நீங்கள் குடும்பமாக இருந்ததிலே அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு குழந்தையை உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான், சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா தான் அந்த குழந்தையை உங்களுக்கு தந்தான், அதையும் அவன் தான் எடுத்துக்கொண்டான். நீங்கள் இரவு ஒன்றாக வாழ்ந்ததன் காரணமாக இன்னும் ஒரு குழந்தையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் அந்த பெண்ணுடைய ஈமானிய பற்று, பெண்ணுடைய ஆன்மீக பற்று எந்த நிலையிலே இருந்தது? இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆன்மீக ரீதியான அவர்களுடைய ஆளுமையாக இருந்தது. இவ்வாறு தான் சஹாபாக்களை வழித்தெடுத்தார்கள். அதே போன்று உஹது யுத்தம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்துக்கு சென்று உஹது யுத்தத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியும் பரவியது. ஏண்டா உஹது யுத்தத்தில் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு தோல்வியாக இருந்தது, பிறகு தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த உஹது யுத்தத்தில் தோல்வி என்ற நிலை வந்த பொழுது நிறைய காபிர்கள் கதையை பரப்பி விட்டார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்று. இப்ப மக்கா மதீனாவிலே எல்லாம் செய்தி பரவிட்டு ஒரு பெண்மணி இதை கேட்டு ஓடி வருகின்றார். யுத்தம் முடிந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை திரும்பிக் கொண்டிருக்கிறது. அந்த பெண் ஓடி வருகின்றார். இந்த பெண் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, இந்த பெண்ணுடைய கணவர் உஹது யுத்தத்திற்கு போயிருந்தார், இந்த பெண்ணுடைய சகோதரன் உஹது யுத்தத்துக்கு போயிருந்தார், இந்த பெண்ணுடைய தந்தை உஹது யுத்தத்துக்கு போயிருந்தார். இந்த நிலையில இந்த பெண் பெருமானார் இறந்து விட்டார்கள் என்று செய்தி கேட்டு ஓடோடி வருகிறாள். படை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை யுத்தத்திலே இருந்து திரும்பி மதீனாவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணை பார்த்த சஹாபிகள் சொன்னார்கள், இந்த உஹது யுத்தத்திலே உங்களுடைய கணவர் மரணித்து விட்டார் என்று சொன்னார்கள். அந்த பெண் கணக்கெடுக்கவில்லை.
திரும்ப இன்னொரு கூட்டத்தார் சொன்னார்கள், இந்த யுத்தத்திலே உங்களுடைய சகோதரனும் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்று சொன்னார்கள். அந்த பெண் கணக்கெடுக்கவில்லை. இன்னொரு கூட்டம் சொன்னது, இந்த யுத்தத்திலே உங்களுடைய தந்தையும் கொலை செய்யப்பட்டு விட்டார். அப்ப தந்தையும் கொலை செய்யப்பட்டு, சகோதரனும் கொலை செய்யப்பட்டு, கணவனும் கொலை செய்யப்பட்ட நிலையிலே அந்த பெண் என்ன கேட்டால் தெரியுமா? மா ஃபஅலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். உடனே அந்த பெண்ணிடத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், கவலைப்பட வேண்டாம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள், எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு கிடையாது என்று சொன்ன பொழுது அந்த பெண் சொன்னால், என்னை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு காட்டுங்கள், அருணீஹி ஹத்தா அன்துர இலைஹி, நான் அவர்களை பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை எனக்கு காட்டுங்கள். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடத்தை சுட்டி காட்டப்பட்ட பொழுது அந்த பெண் பார்த்துவிட்டு சொன்னால், காலத் குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலல், நாயகமே உங்களை பார்த்த பொழுது, பார்த்த பிறகு எனக்கு ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களும் என்னை விட்டு போய்விட்டன நாயகமே. உங்களை பார்த்த பிறகு 3 மரணங்கள் என்னுடைய குடும்பத்திலே இருந்தாலும் கூட உங்களை பார்த்த பிறகு நாயகமே எனக்கு எந்த கவலையும் கிடையாது நாயகமே என்று அந்த பெண் சொன்னாள் என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக ரீதியான அந்த ஆளுமையை எவ்வாறு கொடுத்திருந்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இந்த ஆன்மீக ரீதியான ஆளுமையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்குள்ளே பூத்தினார்கள். அறிவியல் ரீதியான ஆளுமையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஓங்கி இருந்தது. ஆன்மீக ரீதியான ஆளுமையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே ஓங்கி இருந்தது. அந்த அளவிற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு மாபெரும் தலைவரை, மாபெரும் சமூக சீர்திருத்தவாதியை இந்த உலகம் இதுவரை கண்டதும் இல்லை, இதற்கு பிறகு காணப்போவதும் இல்லை சகோதரர்களே. அப்படிப்பட்ட பெரும் கொண்ட தன்னிகர் இல்லாத தலைமையாக எம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சாதாரணமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து விடக்கூடாது. உலகியல் ரீதியான விடயத்திலே பெருமானாருக்கு நிகர் இல்லை என்று சொன்னால் அவருடைய ஆன்மீகம் எங்கே, அவருடைய யதார்த்தம் எங்கே, அவர்களுடைய அந்தஸ்துக்கள் எங்கே? அதற்கு எவரும் நேராக முடியுமா? ஒருபோதும் நேராக முடியாது சகோதரர்களே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்று இன்னும் பல்வேறுபட்ட ஆளுமைகள் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹு தஆலா இன்னொரு முறை சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்கள் மத்தியிலே அது தொடர்பாக ஏனைய விடயங்களை சொல்லலாம் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்ட மக்களாக எங்களை வாழச் செய்வாயாக. அவர்களுடைய நேசத்துடனேயே எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு எங்களுடைய ரூஹை பிரியச் செய்ய வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.